ஹலோ. ஹலோ. நான் ஸ்ரீசந்தபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இப்ப நீங்க அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில சோலை ராணி அப்படின்ற மாணவி கல்லூரி நிர்வாகம் கண்டிச்சதால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா என்ன நடந்தது அப்படின்றத நீங்க விரிவா சொல்றீங்களா எங்களுக்கு? சோலை ராணி சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அங்க ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. அதாவது காதலிச்செல்லாம் வெளியில வச்சு பிரைவேட் லைஃப், அதாவது அவங்களோட பிரைவேட் லைஃப். அவங்க போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல நிர்வாகத்துக்கு போயிட்டு பியூன் கைக்குட்டி இருக்குது. பியூன் போய் இத பிரின்சிபால்கிட்ட கன்வே பண்ணி பிரின்சிபாலா அந்த மாணவியை கூப்பிட்டு, அதாவது மாணவி கூப்பிட்டுனா மாணவி பெற்றோரையும் கூப்பிட்டு அவங்க பெற்றோரை அலைய வச்சிருக்காங்க. அப்பாலஜி எழுத சொல்லி கையெழுத்து போடாம ஹெச்ஓடிங்க அலைய வச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு மன உளைச்சல், நம்ம அம்மா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல் சூசைட் பண்ணி. இப்ப அந்த மாணவி அந்த போட்டோ எடுத்ததா சொல்லப்படுற அந்த போட்டோ கல்லூரி வளாகத்துக்குள்ள இல்ல கல்லூரி வளாகத்துக்குள்ள எடுத்தது இல்ல, அது வெளியே வச்சு எடுத்த போட்டோ தான். இல்ல அப்ப எப்படி அந்த கல்லூரி முதல்வர் கண்டிச்சிருக்காரு? இதுக்கு என்ன மாதிரியான, இதுக்கு முன்னாடி வேற எதுவும் நடந்திருக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகள்? இல்ல இந்த பிரச்சனைய திருப்பி இந்த பிரச்சனை எப்படின்னா, அதான் அந்த கல்லூரிக்கு வெளியே எடுத்த போட்டோவா உள்ள எடுத்த மாதிரி பிரின்சிபல்ட்ட கன்வே பண்ணிருக்காங்க. அது தப்பான கன்வே பண்ணிட்டாரு மாணவன். அது அவர் பிரின்சிபால் என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பொண்ணு மேல ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல ஒரு பியூன் சம்பந்தப்பட்டிருக்காங்க சொல்லி சோசியல் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன தொடர்பு? அதாவது பியூன் தான் இந்த போட்டோவை பிரின்சிபலுக்கு அனுப்புனது. சரி. ஆமா, அது அனுப்புறதுனாலதான் இவ்வளவு விஷயம். இல்ல இப்ப பியூன்ல எப்படி அந்த போட்டோ மாட்டுச்சு, அதுக்கு என்ன லிங்க் இருக்கு, அத பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த பியூன் கைக்கு போன போட்டோ அதான் விசாரணை பண்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து. அதான் விசாரணை பண்றாங்க. அதாவது சோசியல் மீடியால இருந்து ஒரு பக்கம் போயிருக்குது, இன்ஸ்டா மூலியமா போயிருக்குது. இன்ஸ்டாலயும் அந்த பியூன் இருக்கிறாரு, அது மூலியமா போயிருக்கா இல்ல யார் மூலியமா போச்சு போலீஸ் தரப்புல இருந்து விசாரிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்டால போட்ட ஒரு போட்டோவுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கல்லூரி நிர்வாகம். அந்த பொண்ணு போட்டோ எடுத்து போன் எல்லாம் வாங்கி செக்லாம் பண்ணல. இன்ஸ்டால அந்த பையனுக்கு பர்த்டே ஸ்டோரி போட்டிருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த கல்லூரி மாணவியோட அம்மாவை இவங்க கூப்பிட்டதா சொல்றாங்க, ரொம்ப அலக்களிக்கப்பட்டதாவும் சொல்றாங்க. அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்க? அதாவது செவ்வாய்க்கிழமை அவங்க, அதாவது திங்கக்கிழமை அந்த பொண்ணு வாங்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துருக்காங்க. காலையில போனவங்க அவங்க திருப்பி அந்த காலையில போனவங்க 3 மணிக்குதான் பிரின்சிபலே பாத்துருக்காங்க. ஏன்னா பிரின்சிபல் மீட்டிங் போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. அப்ப மீட்டிங் போயிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் வர சொல்லிருக்கணும் நீங்க? அப்ப அந்த மாதிரி அலக்கழிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதாவது அந்த பசங்களே என்ன சொல்றாங்க, அதாவது மரியாதை, எந்த பேரண்ட்ஸுமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சோலைராணி அம்மாவுக்கு மட்டும் இல்லாம எந்த பேரண்ட்ஸுமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பசங்க சொல்றாங்க. அதனால அவங்க அம்மா 3 மணிக்கு தான் பார்க்க விட்டுருக்காங்க. பார்க்க விட்டு அப்பாலஜி எழுத சொல்லிருக்காங்க. எழுத சொல்லிட்டு பிரின்சிபல் கையெழுத்து போடாம ஹெச்ஓடி பாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அலக்கழிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கினா மாணவிகளை அப்பாலஜி எழுத வைக்கிறது இந்த காலேஜோட ஒரு ரூல்ஸ் தானே? இல்ல பையனும் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலேஜ் ரூல். சரி. அத மீறிட்டனால இப்போ அப்பாலஜி எழுத சொல்லி அந்த மாணவியோட அப்பாவையும் அலக்கழிச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இல்ல இப்ப பிரின்சிபல் எதுவும் திட்டி இருக்காரா? ஏன்னா அந்த மாணவி தப்பான ஒரு முடிவு எடுத்து இப்ப அவங்க நம்ம கூட இல்ல. ஆமா இல்ல, அதான் அது என்ன வகையில என்ன, அதாவது மாணவிய அலக்கழிச்சா அவங்க அம்மாவை அலக்கழிச்சதுனாலதான் அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிடுச்சு. அதனாலதான் சூசைட் அட்டம் பண்ணிடுச்சுன்னா எல்லா தரப்பும் அப்படிதான் சொல்றாங்க, பசங்க தரப்பும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இது நம்ம காவல்துறைக்கு சொல்லியிருக்கு. இது முழுமையா விசாரணை பண்ணி இதுக்கான ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நம்ம இப்பெல்லாம் கேட்டிருக்கோம், போராட்டம் பண்ணி முடிச்சதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். போராட்டம் அடுத்த கட்டமா நடத்துறதுக்கு எதுவும் முடிவு பண்ணிருக்கீங்க? அதாவது ஒரு வார காலகட்டத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாட்டி திருப்பி போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி இருக்குது. சரி. இப்போ உங்களோட கோரிக்கை இதுல என்னவா இருக்கு? அதாவது பாரபட்சமே பார்க்காம யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டுவாங்களோ அவங்கள்ட்ட உயர்மட்ட விசாரணை பண்ணி அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுச்சு. நம்ம டிமாண்டா தான். அதுல ஒரு பகுதியாதான் உடனடியாக பியூனை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க டிஸ்மிஸ் பண்ண சொன்னோம், சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கேஸ் அவங்க மேலதான் கொடுத்துருக்காங்க, பெண்டிங்ல இருக்குது. அதான் அந்த சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. குற்றவாளி நிரூபிக்க பட்சத்துல டிஸ்மிஸ் ஆகி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.